ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்து இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் கூட நிறைய பேத்துக்கு தெரியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அந்த கோவிலை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இப்படிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நாங்களும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை வந்து சொல்ல போகிறோம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. எனக்கு வந்து 5 வருஷமாக குழந்தை இல்லை, 6 வருஷமாக இல்லை, நிறையா இந்த மாதிரி சொல்கிறீங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கால் வந்து வீங்கிடுச்சு, பயங்கரமாக வீங்கிருச்சு. ஆமாம், கால் வந்து வளகாப்புக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு கால் வீக்கம். இன்னமும் குறைய இல்லை. வளகாப்பில் பிரியா வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும், அங்கே போகணும், ஸ்டேஜ்லையா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு வரவங்கள அப்படியே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நலுங்கு வைக்கும்போது மட்டும்தான் பிரியா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துச்சு. மற்ற டைம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருந்துச்சு. அதுலேயே வந்து ரொம்ப நிற்கவும் வந்து கால் வந்து வீங்கிடுச்சு. ஆனால் முன்னாடியே இருந்துச்சு, அப்புறம் இப்போ அதிகமாக தான் இருக்குது, இன்னும் குறையவே இல்லைங்க. வீக்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு 2-3 பேர் டிப்ஸ் கொடுத்தாங்க. சுடு தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கால் வைக்க சொன்னாங்க. அப்புறமா சுரக்காய் நிறையா சாப்பிடுங்க, நீர் கொஞ்சம் வற்றும் அப்படின்னாங்க. அப்புறம் சாதம் வடிக்கிற அந்த கஞ்சியில் வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா, கொதிக்கும் போதே சொல்கிறாங்க, தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பனவெல்லம் போட்டு குடித்தா கூட கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து குறைக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் மேக்ஸிமம் உப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பெருசாக உப்பு ஒன்றும் போட்டு சாப்பிட்றதில்ல, இதுலேயும் கம்மியாக தான் போடுறாங்க. சரி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து கேட்டிருந்தீங்க கோவில் அட்ரஸ் என்ன அப்படின்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உள்ளெல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நிறைய பேருக்கு தெரியல. நாங்கள் அதே வீடியோவில் நாங்கள் வந்து அதோட ஆர்டர் பண்ணுற லிங்க்கு, அந்த லிங்க்கை வந்து கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிடறோம். அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கனாலே நாங்கள் வந்து பின் பண்ணி இப்போ போனது முடிச்சு வச்சிடறோம். அட்ரஸுமே சொல்லலாம், அதுலேயுமே கீழே வந்து மென்ஷன் பண்ணி வச்சிடறோம். அதை ஆர்டர் பண்ணுறது எப்படி ஆர்டர் பண்ணுறதுலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க. அதுக்குன்னே போகணுன்னா தனியாக ஒரு வீடியோ தான் போட்டோம். இல்லை அது உள்ளே போனீங்கனாலே அந்த கீழே ஆப்ஷன் நெய் அந்த இதெல்லாம் காட்டும். அதில் நீங்கள் எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, அதுவும் மீறி உள்ளே போய் பார்த்துட்டு தெரிலனா சொல்லுங்கள், ஒரு வீடியோவில் லைட்டாக ஷேர் பண்ணுங்க நீங்கள் உள்ளே போய் எப்படி பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அதே போல் இன்னொரு ஒருத்தவங்களோட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அது நெய்ன்றீங்க விளக்கணன்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது வந்து நெய் எடுத்துக்கணும். முன்னாடி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் டெலிவரிக்காக தான் இந்த விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கிறது. 7ஆவது மாதத்துலேருந்து விளக்கெண்ணெய் வந்து தேய்க்கிறது. அப்புறம் இன்னொன்று ஷேர் பண்ணணும். கமெண்ட் வேறு பார்க்கவே இல்லை. நான் நேற்று நைட்டு பார்த்தேன், என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. இப்போ அந்த வீடியோ பார்க்குறாளா இல்லையான்னு தெரியல. அப்போயே நைட்டு பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அப்புறம் அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா, எனக்கு காலையில் பண்ணிக்கலான் இருந்தேன். காலைல பார்த்தா கமெண்ட்டை காணோம். நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்களோன்னு நினச்சிட்டு அதை ரிப்ளை பண்ணால் கமெண்ட் எனக்கு காட்டாது. அதனால் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கல, டைம் இல்லைன்னு. தேன்மொழி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை. அந்த பொண்ணுன்னு சொல்கிறேன், இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. மெசேஜ் பண்ணோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி பையன். இப்போ பெரிய பையனாக வளர்ந்துருப்பான். அவன் ஃபோட்டோலாம் கூட நான் வச்சுருக்கேன். நான் இன்னமும் அந்த மெமரிஸ்லாம் வச்சுருப்போம்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தது ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன். நான் குட்டி பையனை சாப்பிடும்போதெல்லாம் கூட்டு வந்து மதியம் லஞ்சில் உட்கார வச்சு சாப்பிடுவோம். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மெமரிஸ்லாம் அவன் மெசேஜ் பண்ணோடனே எனக்கு நிறைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய். சரி, ஓகே. அவளுமே ஷேர் பண்ணியிருந்தான் இந்த மாதிரி கோவில் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் வந்து 2 டாக்டர் பார்த்துமே சிசேரியன் தான் ஆகும்னு சொன்னாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த எண்ணெல்லாம் யூஸ் பண்ணி நார்மல் டெலிவரி தான் ஆச்சுன்னு நல்லா கொடுத்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. அதனால் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க சொல்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அனுபவமாக அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 2 ஹாஸ்பிட்டலில் பார்த்துமே நார்மல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லி 3ஆவது ஒரு இடத்துல பார்க்கும்போது அதுவுமே வந்து கொஞ்சம் பெயின்லாம் இது பண்ணி வர வச்சு அந்த மாதிரிலாம் சம்திங் ஏதோ சொன்னால். இப்போ நான் இதுக்குள்ளே போகல, அதை பற்றி நான் இன்னும் ஆராய்ச்சியும் பண்ணலை. அதனால் அப்படி தான் ஆகும்னாங்களாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஈஸியாக ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஆமாம், குழந்தை 4 மாதம் தான் இருக்குது அப்படின்னு
போட்டிருந்தா. ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்னா உங்களுக்கு பிசிஓஎஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனைங்க. நான் பெரிய பிள்ளை ஆனும் பார்த்தீங்களா, நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அப்போலேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரியே தான் 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் ஆகும். அப்போலேருந்தே ஆனதுனால அது வந்து பெருசாக நான் வந்து எதுவும் கேர் பண்ணிக்கல, அது தெரியல, அது பெருசாக வந்து எதுவும் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் போக போக தான் அதோட சீரியஸ்னஸே தெரிய ஆரம்பிச்சது மேரேஜ் வந்ததுக்கப்புறம். மேரேஜ் ஆகிட்டுமே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த்து ஆனேன், மேரேஜ் ஆன 1 வீக்லேயே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஆகலை, நாங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து செக்லாம் பண்ணோம். ஆனால் இல்லை, திரும்ப அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிட்டேன். ஆனால் ஒரு 3 நாள் 4 நாள் தள்ளி ஆச்சா, அப்பயே நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி ஆச்சு. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இன்னுமும் எனக்கு அப்படியே மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் கொஞ்சம் ரெகுலராக ஆச்சு, எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இல்லாமல் கொஞ்சம் மாதம் பீரியட் ஆனேன். சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் நாள் தள்ளி போக போக கன்சீவும் ஆகலை. ஆனால் நாளும் தள்ளி போகுதுன்னும் போது கொஞ்சம் நமக்கு பிரச்சனை தானே, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 மாதமாக ஒரு 6 மாதம் கழித்து மேரேஜ் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு போனோம். அது வந்து ஆர்எஸ்புரத்தில் ஒரு கிளினிக் தான் நாங்கள் போயிருந்தோம், தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா தான் பார்த்தாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமோ அப்படின்னு தோணிடுச்சு. ஃபாலிகுலர் ஸ்டடியே ஒரு 3-4 மாதம் கண்டினியூஸாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஃபாலிகுலர் ஸ்டடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் விட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹெக் வந்து ரப்சர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா, ஃபாலிகுலர் ஸ்டடி அதான் பண்ணுவாங்க. அது 3 மாதம் 4 மாதம் கண்டினியூஸாக போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டே பார்க்க வேணாம், கேப் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க 2 பேரும், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், போய் நல்லா டூர் போங்க, நல்லா 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் போகல, இல்லை மதர்வுட் போனோம்ல, கோயம்புத்தூர்ல எங்கே பார்த்தீங்கன்னு கூட ஒரு சிலர் வந்து கேட்டீங்க. அப்புறம் மதர்வுட் போனோம். அது வந்து 3 மாதம் தான் நான் போயிருப்பேன் மதர்வுட்க்கு. ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து அட்டன் பண்ணேன், அங்கேயுமே ஃபாலிகுலர் ஸ்டடி தான். 2 மாதம் பார்க்குறாங்க, அப்புறம் 3ஆவது மாதம் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து இது பண்ணிடுறாங்க. அது வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டோம். ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடச்சிருச்சு, அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம், கள்ளக்குறிச்சி வந்துட்டோங்களா. இங்கே வந்துட்டு ஒரு 3 மாதம் வீடு நமக்கு செட் ஆகவே கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதில் எதுவும் போகல. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணா, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு, நீ வேணா இங்கே வந்து பாரு அப்படின்னு. நான் வந்து கன்ஃபார்மெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல யாருமே, ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், ஒருத்தருக்கு ஆகாது. அதில் எந்த நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எங்கேயாச்சும் பார்க்கணுண்டி அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவள் வந்து சரி இங்கே வேணா நீ வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது சரி போவோமேன்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். ஒரு 3 மாதம் தான் போனோம். நான் டிசம்பரில் தான் நான் போக ஆரம்பித்தேன் 2024. 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்ச் பீரியட் லாஸ்ட் ஆனது. அப்புறம் ஏப்ரலில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மார்ச் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பீரியட் சைக்கிளை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு முதல்ல அந்த 21 days டேப்லெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருவாங்க போனதுமே. அது 21 நாள் போட்டு அப்புறம் பீரியட் ஆனதுக்கப்புறமா 2ஆவது நாள் இல்லை 3ஆவது நாள் வர சொல்லுவாங்க. போனதுக்கப்புறமா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி சொல்லலாம் பார்த்தீங்களா, பீரியடான 9th இல்லைன்னா 11th டேலேருந்து வர சொல்லுவாங்க. ஒரு நாள் விட்டு நம்ம போய் ஸ்கேன் பார்க்கணும், எக் ரப்சர் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் போகும். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு அந்த 21 days டேப்லெட் கொடுத்தாங்க. மீதி ஹாஸ்பிட்டலில் நான் 3-4 டைம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து அதிகம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, யூடியூப்பில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம லைஃப் உள்ளே வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் பீரியட் மட்டும்தான் உண்டு பண்ணோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க, யூடியூப்பில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ஒரே ஒரு டைம் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டே எனக்கு கொடுக்கல. 2 மாதம் வந்து பார்த்துட்டு 3ஆவது மாதம், அதாவது டிசம்பரில் போனேன். ஜானு ஃபெப்பு இது மட்டும் நார்மலாக வந்து மாதம் வந்தேன். நான் பீரியடான 2nd day வர சொல்லுவாங்கன்னு போனேன். அப்புறம் மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி இவங்களும் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் போனோமே ஃபஸ்ட் டைம் இங்கே ஃபாலிகுலர் ஸ்டடி. சும்மா ரப்சர் ஆயிருக்கா இல்லையா, என்ன சைஸில் இருக்க எக் அப்படி பார்ப்பாங்க. எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து பார்ப்பாங்க, 2 தான் பார்ப்பாங்க. எனக்கு வந்து 15 days 16 days அந்த மாதிரி ஆகிடுச்சுங்களா. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எக் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்குது, நீங்கள் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. சக்ஸஸ் ஆச்சுன்னா பீரியட் டேட்லேருந்து 5 நாள் தள்ளி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க 35ஆவது நாள்.
இல்லைன்னா பீரியட் ஆனால் செகண்ட் டே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்களும் வந்துட்டோம். அந்த கதையெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் டேட் வந்து தள்ளி போச்சு. எனக்கு செக் பண்ணோம், கிட்ட வந்து பாசிட்டிவ் ஆச்சு. இதுதான் எனக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டே போனது. பெருசாக எனக்கு இர்ரெகுலர் பீரியட்னால அது மட்டும்தான் அவங்க வந்து சரி பண்ணாங்க. வேற எதுவும் பெருசாக பண்ணல. அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லு. இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறமா பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் பேபி அபார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 மாதம் கேப் விட்டுட்டாங்க. நார்மலாகவே பீரியட் ஆகும் இல்லையா, அதனால் கேப் விட்டாங்க. அதுக்கப்புறம் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம வந்து இப்போவே கண்டினியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கேப்லாம் விட வேணாம், இதுக்கு மேலே இன்னும் லேட் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் நார்மலாக பீரியட் ப்ரெக்னென்ட் ஆகிற உங்களுக்கு என்னது இது இருக்குது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேபி இதுவாச்சு இல்லையா, அந்த டியூப்பில் வந்து நமக்கு 2 டியூப் இருக்கும் இல்லையா கேர்ள்ஸ்க்கு, அந்த டியூப்பில் வந்து ஏதாவது பிளாக் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், ஹெச்எஸ்ஜி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து பண்ணோம். 2 மாதம் கேப் விட்டு தான் அந்த அபார்ட் ஆகி பீரியட்லாம் ஆகி முடிச்சு அதுக்கப்புறமா 2 மாதம் கேப் விட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் கேப் விட்டு செப்டம்பரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஜி வந்து பண்ணாங்க. டியூப்பில் வந்து பிளாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, இப்போ ஓகே நார்மலாக இருக்குது, அடுத்தது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள், அடுத்த மாதம் வந்து பீரியடான செகண்ட் டே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இல்லைனா 35th டே கிட்ட செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதம் செப்டம்பர் 15 பீரியட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்ஜி வந்து பண்ணாங்க. அடுத்த மாதமே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்ட செக் பண்ணி பாசிட்டிவ் ஆச்சு, போயிட்டு வந்தேங்க. இதுதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது. இதில் நான் பண்ணும்போது அந்த டியூப் கூட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரிவடையும் அப்படிதான். ஆமாம், நாங்கள் வீடியோ தான் பார்த்தோம் யூடியூப்ல. கொஞ்சம் ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஆமாம், இது வரைக்கும் யாரும் அது மாதிரி ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி எல்லாம் பண்ணிங்களான்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. நான் அதுக்கப்புறம் தான் போய் யூடியூப்லேயே சர்ச் பண்ணேன், லேப்ரோஸ்கோப்பின்னா என்ன அப்படின்லாம். இல்லை, இதெல்லாம் வந்து பண்ணல. எனக்கு அந்த ஹெச்எஸ்டிலேயே எனக்கு வந்து டியூப் பிளாக் இருக்கான்னு பார்த்தாங்க. இல்லைன்னு நமக்கு அந்த டியூப் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் விரிவடையும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த மாதமே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பீரியட் வந்து ரெகுலரைஸ் பண்ணாங்க கோயம்புத்தூரில் இருக்கும்போது. அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே பெருசாக நான் வேலை வந்து செய்யலை இல்லைங்க. பிரியா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா நடந்துச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வந்து அதிகமானுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணோம். அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா செஞ்சு சாப்பிட்றது. இது அதாவது மேரேஜுக்கு முன்னாடியுமே கூட ஃபுட் மசாலாவுக்கு வந்து நிறையா வந்து வீடியோ எடுக்கிறனால ஆயில் ஐட்டம் நிறையா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே நிறையா வந்து ஆயில் ஐட்டம் தான். இப்போது நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், ஆனாலுமே நமக்கு செய்யும் போது டெம்ட் ஆகும் இல்லையா, சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வரும். டேஸ்ட் பார்க்கறதுக்கோ நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகும். அதனால் சாப்பிட்ருவோம். வந்து ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டதாக இருக்க கூட வந்து உடம்புல வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி. கண்டிப்பாக ஸ்வீட்டு எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிட்டது கூட இருக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை பிஃபோர் மேரேஜே சொல்லணும்னா. ஏன்னா சமைக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, போடுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குமே தவிர பெருசாக நான் எதுவும் பண்ணலை. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து மாடியில் வந்து நிறையா நடந்துச்சு. ஆமாம், அந்த 10,000 ஸ்டெப்ஸு 10,000 கவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து 10,000 கவுண்ட் வந்து நான் வந்து ஸ்டெப் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு எனர்ஜி வந்துருச்சு, டெய்லி நடக்கணும்டா. ஃபுட்டுலையுமே கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணோம். வாரத்துக்கு 2 டைம் நம்ம வந்து கீரை எடுத்துக்கணும்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். பொரியல் வந்து கண்டிப்பாக வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கும் போது பொரியல் கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். சாப்பாடை வந்து கொஞ்ச நாள் வந்து வடித்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றத்தை வந்து கொஞ்சம் கொடுத்ததுன்னு சொல்லலாம் உடம்புல. கொஞ்சம் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம உடம்பு கொஞ்சம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும் இவருக்கு காலையில் மதியம் 2 வேலைக்கும் ஒரே முறை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அது ஒரு பொழுதுனைக்கு சும்மா தான் இருப்பேன் நான். வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்படியே வீடியோ எடுக்கணும்னாலும் செஞ்சு யார் சாப்பிட்றது, அதனால் இவர் வரும்போது தான் செய்வேன் நான். நைட்டு பொழுதுனைக்கும் சும்மா தான் வீடியோ எடிட் பண்ணிட்டு போட்டு சும்மா தான் இருப்பேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் இல்லை இல்லையா உடம்புக்கு. ஆனால் இங்கே வந்து காலைல சமைக்கணும், மதியம் சமைக்கணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணி போடணும். அப்புறம் துணியை வந்து அங்கே அம்மா வீட்டில் வந்து மிஷினில் கொண்டு போய் போட்டு வந்துடுவேன். இங்கே வந்து நான் தான் துவைக்கணும், செய்யணும். அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே அங்கே நடக்கிறது, மேலே நடக்கிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றினதுக்கே வந்து சேஞ்ச் தெரிஞ்சது எங்களுக்கு. ஆமாம்.
இந்த மாதிரி கூட பண்ணுங்க. எல்லாம் சொன்னோம் வந்து ஹாஸ்பிட்டல் பேரை வந்து சொல்ல மாட்டோம். ஆமாம், ஏன் தெரியுங்களா, நிறைய பேர் வந்து கோச்சிக்கலாம் இல்லை கோவப்படப்படலாம். அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போனேன், எனக்கு உடனே சக்ஸஸ் ஆச்சுங்க. இந்த ஃபாலிகுலர் ஸ்டைல்லாம் போகும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் வருவாங்க இல்லைங்களா, அவங்களாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து என்கிட்டயுமே நிறைய பேர் பேசுவாங்களே, நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு மேரேஜ், என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க எல்லாமே. 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகலை, இங்கே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டக்குன்னு ஆகுது, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டாகவும் ஆகுது. ஏன் இதை நாங்கள் வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லி இப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா, நீ சொல்லி தான் போனேன், எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலை, ஹாஸ்பிட்டல் போய் செலவு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே தோணும் இல்லையா, அந்த நம்பிக்கையில் தானே போகிறோம். நாங்களாக இருந்தாலும் அதை வந்து யோசிப்பேன். எனக்குமே போகிறவங்க சொல்லி இது பண்ணால் நானுமே ஆமாம் டக்குன்னு நமக்கு அமைஞ்சது. ஓகே, அது வந்து எங்களுக்கு வந்து பிரியா வந்து நடந்ததாக இருக்கட்டும், இங்கே வந்து சாப்பாடு ஃபுட்டில் மாற்றினதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து அங்கே மாறி வரதுனால சீக்கிரம் அது வந்து எங்களுக்கு வந்து நடந்தது. டாக்டர் கைராசியா கூட இருக்கலாம், கைராசியா கூட எனக்கு செட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒன்றுங்க, எப்படியோ ஒன்று. சரி, ஹாஸ்பிட்டல் பேர் வந்து சொல்லிடுறோம். ஆல்ஃபா உமன்ஸ் கேர். ஆமாம், அவங்க தான் போயிட்டுருக்கேன். ஆல்ஃபா உமன்ஸ் கேர் வந்து சொர்ணபுரி உள்ளே இருக்குது, சேலமில் தான் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு அதுதான் பயம். ஏன்னா கமெண்ட்லேயே எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லை, நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொல்லுங்கள் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. நம்ம வந்து சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு இன்னும் லேட் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளால தானே அப்படின்ற மாதிரி சங்கடமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் நேமா என்னங்க நம்ம ப்ரமோட்டா பண்ணுறோம், அப்புறம் அதை கூட காசு வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. சும்மா எல்லாருமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டதுனால நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே சொன்னோம். சொல்லக்கூடாதுலாம் இல்லை, சொன்னாலும் ஏதாவது இஷ்யூ வந்துருமோன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. க்ரௌட் ஓவராக தாங்க வந்துட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் போன புதுசில் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. திடீர்னு போயிடுவாங்க, டெலிவரின்னு மேலே போயிடுவாங்க, அப்புறம் திடீர்னு வருவாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேற ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெயின்போங்க. அப்புறம் அவங்க கிளினிக் தான் வச்சிருந்தாங்க, அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஓனா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போன புதுசில் தான் அந்த ஹாஸ்பிட்டலே ஓப்பன் பண்ணாங்க. அதனால பயங்கர பிஸியா இருக்காங்க. செல்வபாரதி அவங்க வேற இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன என் பேர்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க, சண்டைக்கு வந்துட போறாங்க. சண்டைக்குலாம் வர மாட்டாங்க, அவங்களுக்கு இது பெனிஃபிட் தானே. ஏற்கனவே கூட சமாளிக்க முடியல, இதுல வேறவா. நாங்க போன புதுசுல வந்து கொஞ்சம் மதியம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு 10 சீட்டாவது கம்மியா இருக்கிறோம். இப்போ சீட்டு பத்தாம சேர் வேற போட்டுட்டு இருக்காங்க, இடம் இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா சேரை போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கூட வரவங்களே இப்போ நாங்க 2 பேர் தான் போறோங்க, ஆனா கூட வரவங்களே 2-3 பேர் வராங்க, அதுல இடம் ஃபுல் ஆயிடுது. ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறதா இருக்குது. அப்பாயின்மெண்ட் போட்டுமே அந்தந்த டேக்கெலாம் கிடைக்காது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறோம். அந்த மாதிரி இப்போல்லாம் நாங்கள் அடுத்த மாதத்துக்கு இந்த மாதமே போட்டு வந்துடுறோம். மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் நாங்கள்.